ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சிவா மேக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ட்ரிக்னாமெட்ரிலேருந்து ஒரு சம் தான். ஸோ என்ன நம்மளை இதில் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ப்ரூவ் தட் கொசிகன் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா மல்டிப்ளைட் பை சீக்கன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா மல்டிப்ளைட் பை டேன் தீட்டா ப்ளஸ் க்ளாட் தீட்டா ஈக்குவல்ஸ் 1. ஸோ அதான் நம்ம ப்ரூவ் பண்ணோம். ஸோ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணுன்றதை கிளியராக எழுதிக்கலாம். ஸோ டு ப்ரூவ், ஸோ நான் இங்கே என்ன பண்ண போகிறேன், இந்த சம்மில் நான் ப்ரூவ் பண்ண போகிறேன். எதை ப்ரூவ் பண்ண போகிறேன் அப்படின்னா, cosecant theta minus sin theta multiplied by secant theta minus cos theta multiplied by tan theta plus cot theta equals 1. ஸோ இதை தான் இந்த சம்மில் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ சொல்யூஷனுக்குள்ளே போயிடலாமா? ஓகே. ஸோ இதை நான் ப்ரூவ் பண்ண போகிறதுக்கு ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு உள்ள டேர்ம்ஸை நான் எடுத்துக்க போகிறேன். அதை நான் சால்வ் பண்ணி இது ஈக்குவல்ஸ் 1ன்னு கொண்டு வர போகிறேன். ஸோ எடுத்துக்கலாமா? ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது? LHS. ஸோ LHSல என்னென்ன இருக்குது? கொசிகன் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா மல்டிப்ளைட் பை சீக்கன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா மல்டிப்ளைட் பை டென் தீட்டா ப்ளஸ் காட் தீட்டா. ஸோ இதில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு சில டேர்ம்ஸை நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். பண்ணலாமா? ஸோ ஃபஸ்ட்டு கொசிகன் தீட்டா. ஸோ கொசிகன் தீட்டாவுக்கு வேறு ஏதாவது ஃபார்முலா இருக்கா? இருக்குது. அது என்ன அப்படின்னா 1/sin தீட்டா. ஓகே. சிமிலர்லி அடுத்து சீக்கன் தீட்டா. சீக்கன் தீட்டாவுக்கு வேறு எப்படி எழுதலாம்? 1/cos தீட்டா. ஓகே. அடுத்து டேன் தீட்டா. டேன் தீட்டாவோட ஃபார்முலா என்ன? சூப்பர். சைன் தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டா. ஓகேவா? அதே மாதிரி காட் தீட்டா. காட் தீட்டாவோட ஃபார்முலா என்ன? காஸ் தீட்டா டிவைடட் பை சைன் தீட்டா. ஸோ கொசிகன் தீட்டா, சீக்கன் தீட்டா, டேன் தீட்டா, காஸ் தீட்டா. ஸோ இவங்களை எல்லாத்தையுமே இவங்களோட இன்னொரு டேர்ம்ஸை வச்சு, அதாவது இவங்களோட ஈக்குவலண்ட்டை வச்சு நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு கொசிகன் தீட்டா. ஸோ கொசிகனுக்கு பதிலாக யார்? 1/sin தீட்டா. ஸோ மைனஸ் சைன் தீட்டா. ஓகே. அடுத்து யார் இருக்கா? சீக்கன் தீட்டா. சீக்கன் தீட்டாவுக்கு பதிலாக 1/cos தீட்டா. ஸோ மைனஸ் காஸ் தீட்டா. அடுத்து டேன் தீட்டா. டேன் தீட்டாவுக்கு பதிலாக சைன் தீட்டா பை காஸ் தீட்டா ப்ளஸ் காட் தீட்டாவுக்கு பதிலாக காஸ் தீட்டா டிவைடட் பை சைன் தீட்டா. ஓகே. ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒவ்வொரு டேர்ம்ஸையும் இண்டிவிஜுவலாக சிம்பிளிஃபை பண்ண போகிறேன். இங்கே என்ன இருக்குது? 1/sin தீட்டா மைனஸ் சைன் தீட்டா. ஸோ நான் என்ன பண்ணலாம்? க்ராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஸோ என்ன கிடைக்கும்? 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை சைன் தீட்டா கிடைக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ மல்டிப்ளைட் பை, இங்கேயும் க்ராஸ் மல்டிப்ளை தான் பண்ணுறேன். ஸோ 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டா. ஓகேவா? ஓகே. ஸோ இங்கே பாருங்களேன், ரெண்டுமே ஒரு ஃப்ராக்ஷனில் தான் இருக்குது. ரெண்டோட டினாமினேட்டரும் வேறு வேறையாக இருக்குது. ஸோ நான் க்ராஸ் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ண போகிறேன். ஸோ இது ரெண்டே க்ராஸ் மல்டிப்ளை பண்ணால் சைன் தீட்டா மல்டிப்ளைட் பை சைன் தீட்டா. ஸோ சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் இங்கே காஸ் தீட்டா, இங்கேயும் காஸ் தீட்டா. ஸோ காஸ் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை டினாமினேட்டரில் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ காஸ் தீட்டா மல்டிப்ளைட் பை சைன் தீட்டா. ஓகே. ஓகே. ஸோ இப்போ நம்ம இந்த ஒவ்வொரு டேர்மில் இருக்க நியூமரேட்டருக்கும் ஏதாவது ஈக்குவலண்ட் இருக்கான்னு பார்க்க போகிறோம். ஸோ 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாவோட ஈக்குவலண்ட் யார் அப்படின்னா காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஓகே. ஸோ அதே மாதிரி 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல்ஸ் என்ன அப்படின்னா சைன் ஸ்கொயர் தீட்டா. ஓகேவா? ஸோ அதே மாதிரி சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ என்ன அப்படின்னா 1. ஸோ இவங்க 3 பேரையும் நான் போய் இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். பண்ணலாமா? ஸோ ஃபஸ்ட்டு யார் இருக்கா? 1 மைனஸ் சைன் ஸ்கொயர்ட். அவங்களோட ஈக்குவலண்ட் யார்? காஸ் ஸ்கொயர். ஸோ அது எதுக்கு ஈக்குவல்? காஸ் ஸ்கொயர் தீட்டாக்கு ஈக்குவல். ஸோ காஸ் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை சைன் தீட்டா மல்டிப்ளைட் பை 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. அது எதுக்கு ஈக்குவல்? sin square theta divided by cos theta.
இங்கே யார் இருக்கா sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஸோ அது எதுக்கு ஈக்குவல் 1க்கு ஈக்குவல். ஸோ 1 டிவைடட் பை காஸ் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா. ஸோ இது எல்லாமே வந்து மல்டிப்ளிகேஷனில் தான் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எல்லா நியூமரேட்டரையும் எல்லா டினாமினேட்டரையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். பண்ணலாமா? ஸோ இங்கே என்ன இருக்குது? காஸ் ஸ்கொயர் தீட்டா மல்டிப்ளைட் பை சைன் ஸ்கொயர் தீட்டா மல்டிப்ளைட் பை 1. ஸோ நான் அதை அப்படியே எழுதிக்கலாம். காஸ் ஸ்கொயர் தீட்டா மல்டிப்ளைட் பை சைன் ஸ்கொயர் தீட்டா, ஓகேவா, டிவைடட் பை இங்கே ஒரு சைன் ஸ்கொயர் தீட்டா இங்கே ஒரு சைன் ஸ்கொயர் தீட்டா, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் சைன் ஸ்கொயர் தீட்டா, ஓகேவா, சைன் ஸ்கொயர் தீட்டா. சிமிலர்லி இங்கே ஒரு காஸ் தீட்டா இங்கே ஒரு காஸ் தீட்டா, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் காஸ் ஸ்கொயர் தீட்டா. இப்போ காமன் டேர்ம்ஸை கேன்சல் பண்ணலாமா? சைன் ஸ்கொயர் தீட்டா கேன்சல் ஆகிடும், காஸ் ஸ்கொயர் தீட்டா கேன்சல் ஆகிடும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? 1 தான் கிடைக்கும், ஓகேவா. ஸோ நம்ம இனிஷியலாக என்ன பண்ணோம்? நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு உள்ளதை எடுத்து அதை சால்வ் பண்ணி அது ஈக்குவல்ஸ் 1ன்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். ஸோ ப்ரூவ் பண்ணிட்டோமா? இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம்னா அதை எடுத்து எழுதிடலாம். ஸோ நம்ம இனிஷியலாக லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன பார்த்தோம்? இது தான் பார்த்தோம், ஓகேவா. ஸோ இதை இப்போ எடுத்து எழுதிடலாமா? cosecant theta minus sin theta multiplied by secant theta minus cos theta multiplied by tan theta plus cot theta equals 1. ஸோ இதை தான் நான் ப்ரூவ் பண்ணோம். ஸோ நான் ப்ரூவ் பண்ணிட்டேன். நான் என்ன எழுதிடலாம் அப்படின்னா டைரெக்டாக ஹென்ஸ் ப்ரூவ்ட் அப்படி சொல்லி எழுதிடலாம். ஸோ அவ்வளோதாங்க இந்த சம். இது உங்களுக்கு எல்லாருக்கும் கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ.